ஓம் நம சிவாய. வாராகி அம்மனின் அருளாசியோடு இந்த பதிவை தொடர்றேன். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு விஷ்ணுபதி புண்ணிய காலம். இது என்ன விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படின்னா, தை மாதம் முடிந்து மாசி மாதம் பிறக்க போகும்போது பிறக்கிற அந்த நாள் விஷ்ணுபதி புண்ணிய காலம். இந்த நாள் ஏகாதேசியை விட சிறப்பான நாளாக சொல்லப்பட்டிருக்கு. அதனால் நம்ம மாசி முதல் நாள் பெருமாள் வழிபாடு நம்ம நிச்சயம் பண்ணணும். ஒவ்வொரு வருடமும் 4 விஷ்ணுபதி புண்ணிய காலம் வருது. தமிழ் மாத கணக்குப்படி வைகாசி, ஆவணி, கார்த்திகை, மாசி இதை விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படின்னு சொல்கிறாங்க. அன்றைய தினத்தில் அதிகாலை 1:30 மணிலேருந்து காலை 10:30 மணி வரைக்கும் இந்த புண்ணிய கால நேரம் இருக்குது. முழுமையாக 9 மணி நேரம் இந்த புண்ணிய காலம். மாசி மாதம் முதல் நாள் பெருமாள் கோவிலுக்கு சென்று பெருமாள் வழிபாட்டை நம்ம மேற்கொள்ளும் பொழுது நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் நீங்கி செல்வ வளம் நமக்கு கிடைக்குங்க. பணத்தட்டுப்பாடு, எப்பேற்பட்ட கடனும் கஷ்டங்களும் நம்மை விட்டு போகும். பண வரவு அதிகரிக்கணும் அப்படின்னாலே மாசி மாதத்தை நீங்கள் ஒரு சிறப்பான நாள், மாசி 1ஆம் நாள் மிக 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 சிறப்பான நாள். அன்று கண்டிப்பாக பெருமாள் கோயிலுக்கு போய் பெருமாளையும் தாயாரையும் வழிபடுங்க. கோவிலுக்கு போனதும் கொடிமரத்தை வணங்கணும். கையில் 27 பூக்கள் வச்சுக்கோங்க. அது என்ன பூவாக இருந்தாலும் சரி, ஆனால் அந்த பூ வாசம் மிகுந்த பூவாக இருக்கணும். பூவே இல்லைனாலும் துளசி இலைகளையாவது கையில் வச்சுக்கோங்க. 27 முறை பிரகாரத்தை வலம் வரணும். ஒவ்வொரு சுற்றுக்கும் ஒரு பூவை கொடிமரத்து முன்னாடி வைங்க. இப்படி 27 சுற்று முடிந்ததும் கொடிமரத்தை வணங்குங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அனைத்து இன்னல்களும் தீர்ந்து செல்வத்தை வாரி வழங்குவாங்க நம்ம மகாலட்சுமி தாயார். தமிழ் மாதத்தில் 12 மாதம் சித்திரை, ஆடி, ஐப்பசி, தை இதில் இந்த 4 மாதம் பிரம்மாவுக்கு, வைகாசி, ஆவணி, கார்த்திகை, மாசி இந்த 4 மாதம் மகாவிஷ்ணுவுக்கு, ஆனி, புரட்டாசி, மார்கழி, பங்குனி இது சிவனுக்குரியது. பிரம்மாக்குரிய சித்திரை, ஐப்பசி, ஆடி, தை இந்த காலம் விஷு புண்ணிய காலம் அப்படின்னு சொல்கிறாங்க. சிவனுக்குரிய மாதம் இருக்குது பார்த்தீங்களா, ஆனி, புரட்டாசி, மார்கழி, பங்குனி இதை ஷட சீதி புண்ணிய காலம்னு சொல்கிறாங்க. அதாவது ஷடாங்கன் அப்படின்னு சொல்கிறாங்க. விஷ்ணுக்குரிய மாதம் தான் விஷ்ணுபதி புண்ணிய காலம். இது ஏகாதேசியை விட மிக 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 சிறந்த பலனை தருது அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. நம்ம ஏகாதேசி அன்னைக்கு எவ்வளோ பூஜை விரதம் பண்ணுறோமோ பண்ணும்போது நமக்கு ஒரு சிறந்த பலன் தருதோ கிடைக்குதோ அதை விட ஒரு பங்கு அதிகமாக தரக்கூடியது தான் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படின்னு சொல்கிறாங்க. மகாவிஷ்ணுவோட அருளும் கருணையும் நமக்கு அதிகமாகவும் பரிபூரணமாகவும் கிடைக்கக்கூடிய இந்த அரிதான நாளை நம்ம விட்டுறக்கூடாது. நிச்சயம் மாசி முதல் நாள் நீங்கள் பெருமாள் வழிபாட்டை மேற்கொள்ளுங்க. ஒருவர் இந்த விஷ்ணுபதி புண்ணிய கால விரதத்தை கடைபிடிச்சிட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஜென்ம ஜென்மத்துக்கும் அவங்க செய்த பாவங்கள் தீரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க. இந்த விரதத்தை நம்ம கடைபிடிக்கிறதுனால மகிழ்ச்சியும் செல்வ செழிப்பும் வளமான வாழ்க்கையும் நமக்கு அமையும். மன அமைதி, மோட்சத்தை தரக்கூடிய இந்த புண்ணிய காலத்தை நம்ம விட்டுறவே கூடாது. அன்றைய நாள் நம்ம துளசி பூஜை செய்யலாம். மகாலட்சுமியோட அருளும் ஸ்ரீமன் நாராயணன் அருளும் நிச்சயம் கிடைக்கணும் அப்படின்னா துளசி பூஜை ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. அதுவும் இந்த காலத்தில் நம்ம இது பண்ணும் பொழுது நிச்சயமாக நமக்கு செல்வ செழிப்பு மேலோங்கும். யாருக்கெல்லாம் பணம் தேவை அப்படின்னு நினைக்கிறோமோ இந்த முதல் நாள் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை நம்ம அனுஷ்டிச்சோம்னா அனைத்தும் கிடைக்கும். நமது எல்லா தேவைகளையும் வேண்டுதல்களையும் நம்ம பிரார்த்தனை செஞ்சு முறைப்படி பூஜை செஞ்சோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் அனைத்தும் கிடைக்கும். இந்த நாளில் நம்ம என்னென்னலாம் செய்யக்கூடாதோ அதை செய்யக்கூடாது. எப்படி நம்ம விரதம் இருப்போமோ அதே மாதிரி இந்த நாளில் நம்ம இருக்கணும். பூஜை செய்ய தெரியாதவங்க பக்கத்தில் உள்ள பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு நீங்கள் வழிபட்டுட்டு வரலாம். துளசி பூஜை, பூஜை இதெல்லாமே நம்ம செய்யும் பொழுது செய்கிறதுலையாவது நம்ம கலந்துக்கும் போது மகாலட்சுமிக்கு நம்ம ரொம்ப பிடித்தமானவர்களாக ஆயிடுறோம். மகாலட்சுமியோட பரிபூரண அருள் நமக்கு கிடைக்கும். அவங்க